உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. ஏற்கனவே நம்ம வந்து இட்லிக்கு வந்து அரிசி எப்படி கலந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து நம்ம ரேஷன் பச்சரிசி, அதுக்கப்புறம் ரேஷன் புழுங்கலரிசி, கடை அரிசி, இது மூணுமே கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது நிறைய பண்ணியிருந்ததுனால நீங்கள் எல்லாரும் கேட்டிருந்தீங்க, நிறைய பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. 2 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 கிலோ அரிசி கலந்து வச்சிங்கன்னா போதும் மாதம் ஃபுல்லாக. ஏன்னா உங்கள் 2 பேருக்கு 1/2 கிலோ தான் நீங்கள் போடுவீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 நாளைக்கு வேணும்னா 1/2 கிலோ மாவு அரைப்போனோமோ அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5-6 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 6 கிலோ மாதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க. நிறைய இட்லி தோசை யூஸ் பண்ணுறவங்கலாம் இருப்பீங்க. நிறைய இட்லி தோசை யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு 10 கிலோ கலந்து வச்சுக்கலாம். இப்போ இன்றைக்கி நம்ம கலந்து வச்ச இந்த அரிசியை வந்து ரெடிமேட் இட்லி மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இங்கே கலந்து வச்சுக்கிறது 5 கிலோ வச்சுருக்கேன் நான். இதை எடுத்து கொட்டிட்டு நல்லா நம்ம கழுவிட்டு காய வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம கலந்து வச்ச அரிசி இதை நல்லா கழுவி நம்ம காய வச்சிடலாம். பாருங்கள், நம்ம ஏற்கனவே இது கலந்து வச்ச அரிசி. முதல்ல அம்மா வீட்டு சமையலில் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்கள், எப்படி கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா கழுவி காய வச்சிடலாம். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு 10 தடவையாவது இந்த அரிசியை வந்து நல்லா கழுவிடுங்க. பாருங்க, தண்ணி நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் வெள்ளையாக வர வரைக்கும் நம்ம நல்லா கழுவிட்டே இருக்கணும். நல்லா வந்து கழுவிடணும், வெள்ளையாக வர வரைக்கும். நம்ம இதை ஊற வைக்கணும் அப்படின்றதுக்கு அவசியம் கிடையாது, ஊற வைக்க வேண்டாம். நீங்கள் பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா வெயிலில் காய வச்சிங்கன்னா தான் நமக்கு வந்து ஒரு 2 மாதத்துக்காவது வரும். ஈரமே இருக்கக்கூடாது, ஈரம் இல்லாத அளவுக்கு நமக்கு காஞ்சிடும். பாருங்க, உளுந்து வந்து நமக்கு 1.5 மணி நேரம் ஊறிச்சு. இப்போ உளுந்து வந்து இந்த தண்ணியோட போட்டுக்கலாம். நல்லா வந்து உளுந்து மசிச்சதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அதில் போட்டு கலந்துக்கலாம். இதை வந்து நம்ம அரிசி ஊற வைக்கணும் அப்படின்னு இந்த அரைச்சி வந்த மாவை ஊற வைக்க தேவையில்லை. அதில் போட்டு கலந்து நம்ம மாவு எப்போவும் இட்லிக்கு கரைச்சி வைப்போம், அந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டா காலையில் இட்லி ஊற்ற வேண்டியதுதான். பாருங்கள், உளுந்து நல்லா அரைப்பட்டுருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக ஆட்டுறதை விட கொஞ்சம் உளுந்து வந்து தண்ணியாக ஆட்டிக்கிட்டிங்கன்னா நம்ம அந்த அரிசி மாவு போட்டு கலக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கிரைண்டரில் அரைக்க முடியல அப்படின்னா கூட மிக்சிலேயே கூட உளுந்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி விட்டு அரைச்சா ஒன்றும் ஆகாது. நம்ம இப்போ இதை போட்டு கலந்துக்கலாம். நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு மறுபடியும் நல்லா கலந்துட்டு மாவை எடுத்து நம்ம வச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா சாஃப்டாகவும் இருக்குது இட்லி. அதே மாதிரி இங்கே ஊற்றி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும்.